வக்கீல் தொழில இருந்த நீங்க திடுதிப்புன்னு எப்படி நீ அரசியல்வாதா நீங்க? எல்லாம் உங்க டார்ச்சர் தாங்காம தான். அண்ணே அதோட அரசியல் ரொம்ப டார்ச்சர்ண்ணே. அது தெரியாம எப்படி இறங்குனீங்க? என்னடா தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும்? சின்ன பிள்ளைல இருந்து எத்தனை அரசியல் மீட்டிங் பார்த்திருப்பேன், எத்தனை அரசியல்வாதிங்க பேச்ச கேட்டிருப்பேன். அது பூரா மனசுல பயந்து கிடக்கலடா. எடுத்து விட்டா நம்மள அரசியல்வாதிதான். டேய் இப்போ ஒரு வியாபாரத்துக்கு வந்துட்டோம்னா டிட்டோ அதே மாதிரி ஆயிரும். உதாரணத்துக்கு சிங்க வேஷம் போட்டா சீரனும், புலி வேஷம் போட்டா பாயனும், யானை வேஷம் போட்டா பிச்சை எடுக்கணும். பிச்சை எடுக்கணுமா? ஏண்டா டேய், யானைகிட்ட எத்தனை ஹைலைட்ஸ்லாம் இருக்கு, எத்தனை கோயில் சாமியை முதலத்துக்கு வச்சு தெய்வீகமா போகுது, எத்தனை குடும்பங்களை அழகா ஆசீர்வாதம் பண்ணுது. இதெல்லாம் விட்டு பிச்சை எடுக்குன்னு சொல்லிடா. பிச்சைக்காரப்பல பீத்தரப்பல உன் புத்தி பூரா பிச்சை எடுக்கிறது தான் போகுமா? அண்ணே மூணு கட்டமா பேசியா? அண்ணே வக்கீல் கிட்ட போட அரசியல் கிட்டப்பல ரொம்ப அம்சமா இருக்கீங்க. டேய் என்னமும் செயலும் நல்லா இருந்தா கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேசஸ் ஆயிரும்டா. கரெக்ட்ண்ணே, நீங்க சொன்ன மாதிரி ஜேசுதாஸ் மாதிரியே இருக்கீங்க. ஜேசுதாசா? டேய் அப்படின்னா பாட்டு பாட வாங்கி வந்திருக்கேன். அரசியல்ல குதிச்சிருக்கேன்டா, அரசியல்ல குதிச்சிருக்கேன். அண்ணே அரசியலுக்கு வர்றவங்களாம் குதிக்கிறேன்னு சொல்றாங்களே, எந்த இடத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல இருந்து குதிப்பாங்க? ஆஹா, இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடை தர்மடி விழும் போல் இருக்கு. இங்க வாடா, இங்க வா. இந்த பாரு, ஏற்கனவே இந்த கட்சியில மூஞ்சியை பார்த்து சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம். அது போக அதை கையை காலை பிடிச்சி கெஞ்சி இந்த வட்ட செயலாளர் பதவியை வாங்கியிருக்கேன். அதுவும் போக ஸ்ட்ரைட்டா பிரதமர் பதவிக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா. இப்படி இருக்கும்போது எங்களுக்கு எட்டக்க மடக்கா கேள்வி கட்டி கிறுக்கு பிடிக்க வச்சுறாரா? புரியுதா? போ. டேய் நம்ம கட்சியில சிறப்பா வரமாட்டேன்னு வம்பு பண்ண ஒரு 5 பேரை வழக்கு டைமா செத்துமே எங்க அவனுங்க? இந்த வந்திருக்காங்க. வாங்க தலைவரே. கட்டி பிடிச்சு வந்தாலும் கட்டுப்போட காலில் விழுகிறே. எந்திரிங்க. இந்த பாருங்க, உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்டயும் ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம நம்ம அரசியல் பண்ணணும். புரியுதா? சரி தலைவர். அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்படாது. அட்டாக்கு அதிகமாகிறப்ப ஒரு முடிவு எடுத்துருவோம். சரி, நிதி எது கொண்டாந்தீங்களா? நிதி கொண்டாடலாம், மனு தான் கொண்டாடுறேன் தலைவரே. மனு மட்டும் தானா? மனுவை மட்டும் வச்சு நாக்க வைக்கிறா? அடுத்து நிதி இல்லாம வந்தா மிதி தான். என்ன பிரச்சனை? எங்க ஏரியால விளக்கே எரியலைங்க. ரோட்லயா வீட்லயா? ரெண்டுலயும் தாங்க. டேய் போஸ்ட் ஆபீஸ் போடு. போஸ்ட் ஆபீஸ்ல இபி ஆபீஸ்ல. சரிடா, சிலிப்பானா ஒண்ணு பப்ளிஷ் பண்ணுவியா? அசந்தா ஆப்படிக்கலே குறியாருங்க எல்லாரும். சாரி பாஸ் பூரி பாஸ்ன்னு. டேய் ஏன்டா அப்படி டைப் அடிக்கிற மாதிரி எல்லா நம்பரையும் அமுக்குற? கோயம்புத்தூர்ல 7 நம்பர் தானே? ஓ 7ஆ? நான் 15 நினைச்சேன். 15ஆ? 15 அடிச்சா பாரிலடா போகும். ஐயோ, இவங்கனால எனக்கு என்னைக்கு பைத்தியம் பிடிக்க போகுது தெரியல. என்ன மணி அடிக்கிறாங்க? ஹலோ ஹலோ ஹலோ, நான் வட்ட செயலாளர் வண்டமுருகன் பேசுறேங்க. நான் சதுர செயலாளர் சந்தமுருகன் பேசுறேன். ஹலோ, அரசியல்ல வட்ட செயலாளர் பதவி மட்டும் தாங்க இருக்கு. சதுர செயலாளர் பதவி எல்லாம் கிடையவே கிடையாது. வட்டத்துக்கு ஒரு செயலாளர் இருக்கும்போது சதுரத்துக்கு ஒரு செயலாளர் குடியாமொழி போயிடும். ஹலோ, நான் ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சார். ஏன் ஆஸ்பத்திரியில முடியாம கிடக்குறியா? எப்படி பேசினாலும் கேட்டு போடுறானே. நான் மேட்டுக்கு வர்றேன். என் ஏரியாவுல விளக்கெரியல. மண்ணனை வாங்கி ஊத்துடா மங்கி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? யார்கிட்ட பேசிக்கிறது தெரியுமா? நீ ஒரு மிகப்பெரிய அரசியல்வாட்ட பேசிட்டு இருக்கா. என்கிட்ட படி சிக்கினா நீ சரியான ஆம்பளை இருந்தா எங்க அண்ணன் ஒத்தகத்தை மோதி பாடுறான். வாடா இங்க போடா. நீ ஒரு அப்பா ஆத்தாளுக்கு பிறந்திருந்தா வேற எங்க அண்ணன் வந்து மோதி பாடுறா பாப்போம். என்னடா பெரிய அட்ரஸ்? வண்டு முருகன் நம்பர் 2 மேலப்பாளையம் தெரு கோயம்புத்தூர் 24. ஓ நம்ம ஏரியா தான். டேய் இந்தாடா, இங்க கொண்டாங்க. இந்தாங்கண்ணே. ஹலோ ஹலோ, என்னடா கட் ஆயிடுச்சு? டேய் சொல்லுங்கண்ணே. என்னடா வண்டி நிறைய வர சத்தம் கேக்குது? உங்க தலைமையில நம்ம கட்சியில சேர வராங்கண்ணே. அதுக்குள்ளேயே அவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டோம் நம்ம. வட்ட செயலாளர் வண்டுமுருகன் வாங்க. வட்ட செயலாளர் வண்டுமுருகன் வாங்க. வட்ட செயலாளர் வண்டுமுருகன். நடைய பார்த்தா கட்சியில சேர வர்ற மாதிரி தெரியலையே. ஆஹா, போன்ல வந்தவன நேர்ல வர வச்சுட்டானுங்க. நாங்க சீட்டு விளையாடும் போது வட்ட செயலாளர் வண்டுமுருகன் போன் பண்ணது யாரா? அண்ணனாங்க. ஓ இவன் தானா? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா நேருக்கு நேரா வாடான்னு சொன்னது யாரா? அண்ணனாங்க. ஓஹோ, நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒத்தைக்கு ஒத்த வாடான்னு சொன்னது யாரா? ஓ எல்லாமே இவர் தானா? அப்ப நீங்க எல்லாரும் போங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. நீ இருடா, எங்க போற? ஒரு சில்லற வேலை இருக்குங்கயா. என்ன வேலை? டிஸ்பிஸ்ங்க. அத நாங்க வர வைக்கிறோம். தட்டி புளிங்கடா. தானா வர விஷயத்தை தட்டி வர வைக்கிறது நல்லது. கம் ஆன் பாய்ஸ். அப்பனே ஐயா, அதான் அடிச்சு தோச்சிட்டீங்களே, அப்புறம் ஒரு 7 நாளைக்கு வச்சு அடிக்கிறது தான். 7 நாளைக்கா?
லெஃப்ட் கால் சைடு வாங்குதே. அண்ணே, அண்ணே, அண்ணே. என்ன ஆச்சு? வண்டு முருகனா இருந்த என்னைய வகத்திலேயே மேய்ச்சி மிச்சு நண்டு முருகன் ஆக்கிட்டாங்கடா. அது சரி, ஐயா. 7 நாள் வச்சு அடிச்சு அனுப்புறதா தானே பேச்சு. 6 நாள்லயே அனுப்பிச்சிட்டாங்க. ஏன் உனக்கு ரொம்ப கவலையா இருக்கா? வேணா கொண்டு போய் விட்டுட்டு இந்த ஒரு நாள் புல்ல பண்ணி கூட்டி வா. போடா போடா பிக்காளி பீத்தாப்பட. அன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அவங்க கையில காலில் வந்து என்னை காப்பாத்துறதை விட்டுவிட்டு தூக்கிட்டு போற வரைக்கும் நின்று வேடிக்கை பார்க்குறீங்களா? உருப்படுவீங்களா நீங்களா? இல்லண்ணே, தூக்கிட்டு போறப்ப அதான் வச்சு அடிச்சிட்டீங்களே, பாடி எங்க கொண்டு போறீங்கன்னு கேட்டோம்னே. பாடியா? ஏண்டா என்ன குளவனியா கொண்டு போனாங்க? அடிச்சுதானடா கொண்டு போனாங்க. அம்புட்ட ஆசை. டேய், வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. பாவி உள்ள வச்சு ஊமடியா அடிச்சது இல்லாம கெட்ட கெட்ட வார்த்தையில காதெல்லாம் கருகிற மாதிரி திட்டுறாங்கடா. எவ்வளவு டீப்பா போறாங்க. ஐயோ, 7-8 தலைமுறையை தோண்டி எடுத்தாரா கிழிக்கிறது. அட வக்கீலா இருந்தப்பயாவது கேஸ் கோர்ட்டுன்னு கௌரவமா வாழ்ந்துக்கிட்ட இங்க எப்படி யாரா? அரசியல் இதெல்லாம் தாங்கி தானே ஆகணும். உங்களால தாங்க முடியல, கட்சியில கலந்துங்க. கல்கோரி வேலைக்கு போயிடலாம். முடியாது முடியாது. என்ன நடந்தாலும் சரி, இந்த அரசியலோட ஆழத்தை பார்க்காம நான் விட மாட்டேன்டா. நாளைக்கு போறேன் பாடுறா மீட்டிங்கு. பாடுறா. டேய், மறுபடியும் என்னடா போனு? ஹலோ, நந்தகுமார் இருக்காரா? நந்தகுமார் இல்ல, நொந்தகுமார் தான் இருக்காரு. போன வைடா. என்னடா வாடா போடாங்கற? மரியாதை பேசுறா மடியா? ஏய், நீ ராங் நம்பர் போட்டுட்டு என்னடா மடையங்கற? என்ன ராங் நம்பர் போட்டா ராங்கா பேசியா? செருப்பால அடி பண்ணவன. என்னது செருப்பால அடிப்பியா? ஏய், தைரியம் இருந்தா ஓட்ட கட்ட வாடா. அவன்கிட்ட என்ன சும்மா பேசிட்டு இருக்க? டேய், நீ போன போட்டு யாரா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏய், நீ யாரா ஃப்ராட்? டேய், நான் யாராவது வளர்க்கறடா. புறமா தைரியம் இருந்தா ஒருத்தர் வாடா. ஆம்பளை எடுத்து அட்ரஸ் சொல்றா வரேன். டேய், சொல்ற வேலைக்குடா வெங்காயம். எங்க அண்ணன் வண்டி முருகன். டேய், என்னடா மறுபடியும் அட்ரஸ் தர்ற? அவன் நாங்க போன போட்டு நம்மள மாட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ஏன் அட்ரஸ் தருவியா? ஏன்டா ஒரு தடவை அட்ரஸ் கொடுத்துருக்கேன், ஒரு வாரம் வச்சு அடிச்சிருக்காங்க, 2வது தடவை அட்ரஸ் கொடுக்குற? டேய், இனிமேல் எவனையும் அனுமதி இல்லாம போன சொல்லக்கூடாது, எவனையும் அட்ரஸ் சொல்லக்கூடாது. கொன்னூட. என்ன மறுபடியும் போன் வருது? ஹலோ, ஏய், நீ தான் வண்டி போட்டு தட்டி வச்சுடா. டேய், ஹலோ, நான் வண்டு முடித்தாங்க. உங்ககிட்ட பேசுறதே அசல் தெரியாம பேசுறாங்க. கைய வெட்டடா. டேய், ஒரு 5 நிமிஷம் வரடா. டேய், ஹலோ. அட பாவி, சரியான பண்ணிடலாம். இன்னும் 5 நிமிஷத்துல நீங்க வர போறாங்களா? வாங்கடா, கடையை காலி போகும். ஆவுன்னா போன பிடிக்க அட்ரஸை கொடுத்துருந்தாங்களே.